விடுங்க சார். எல்லா நேரமும் என்ன பேச விடுங்க. நான் பாத்திருக்கேன். நீங்க தான் பச்சை சிக்கன் கூட இது சாப்பிடுறீங்க, செய்யலனா கூட. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு ஆளா நடந்துக்கும் போதுல அவங்க தானா இவங்க தானா அவங்கன்னு எனக்கு தெரியல. என்னங்க ரூட்டை மாத்தி விட்டீங்க? ஒரு பழமொழி சொல்லப்பட. 2 பேரும் அப்படியே வந்து இது பண்ணிக்கிறானுங்களாமா. 3 பேரும் வந்து அந்த டாய்லெட்ல நாங்க வந்து கெக்க பெக்கன்னு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படிதான் நாங்க கனெக்ட் ஆனோம். எப்பம்மா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. என்ன பண்றது யாரா? நம்மளையும் ரொம்ப கேவலமா பேசுறப்ப எல்லாரும் என்ன திட்டுறாங்கல்ல, என்னடா ரொம்ப அவாவால நீங்க கொடுக்குற இடம் தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. அகங்காரம் இத்தனை இருக்கு. அடுத்தவங்களை மட்டும் தட்டி அகங்காரம். இவ்வளோ பேர்த்தை எதிர்த்து ஈகோ, அது ஈகோ பிடிச்ச கதையா? அதான் நம்ம இல்லடா, எல்லார்ட்டையும் போய் ஃபைட் நம்ம ஃபைட் பண்ணணும்டா. நியாயமா இருக்கணும். நியாயம் பாரு, உங்கள் சிறை தண்டனை காலம் இத்துடன் முடிந்தது. தெரு இப்ப வீட்டுக்குள்ள போகலாம். என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. அப்பா வந்தாச்சுப்பா சிறை தண்டனையில இருந்து வெளியில. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். மாதுளை பழத்தை நக்கல. ஏன் பங்க நான் சாப்பிடுறேன். என்னுடைய ஆப்பிளை திரும்ப சாப்பிட்டியா? ஏய், இவன் என்ன நம்மள கலாய்க்கிறான்டா. இருடா, என் ஃப்ரெண்டுக்கு போன் போடுறேன். சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். இந்த காதலன்ற அந்த பாட்டுக்கு அவனா டான்ஸ் ஆடி பாத்துக்கிறாங்க. வைக்கிற மாதிரி ஓகே. எஸ் சார், எஸ் சார். ஜூஸ் குடிச்ச எஃபெக்ட் மூஞ்சல் தெரியும். எனக்கும் ஒரு கியூசிக்கும் முன் ஜென்ம விரோதம் இருந்ததுனால் அவரு ஃபர்ஸ்ட் நாள் எடுத்துட்டு போன 13 பாட்டிலையும் யார் மாதுளை பழம் கொடுக்குறாங்களோ, யார் முட்டை சோறு செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி விட்டார். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் பூமிக்கு நீ மகுடம், அந்த பாட்டு தேவையா இருக்கு? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? உங்களுக்கும் பழி வாங்குற எண்ணம் இருந்தது? இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? ஃபர்ஸ்ட் டே எல்லாருமே பாராட்டினாங்க. என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இன்னொருத்த வச்ச கம்ப்ளைண்ட் உண்மை இல்லை. இல்ல சார், நீங்க ரொம்ப நேர்மையானவர் தான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.